கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, வேப்பூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட சோள பயிர்கள் நீரில்லாமல் கால்நடைகளுக்கு உணவாகி வருகின்றன. விவசாயிகளின் இந்த நிலையை மாற்ற அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பச்சை பசேல் என வளர்ந்த சோள பயிர் தண்ணீர் இல்லாமல் அப்படியே காயத் தொடங்கியிருக்கிறது. 5 அடி வரை வளர வேண்டிய சோளப்பயிர் 1 அடி மட்டுமே வளர்ந்து நின்று போனதால் அதனை கால்நடைகளுக்கு உணவாக்கி வருகின்றனர். வளர்ந்த பயிர்களும் கதிர் பிடிப்பின்றி இருப்பது விவசாயிகளின் வேதனையை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு பெருமழையாலும் இந்த ஆண்டு மழையில்லாமலும் தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர் கடலூர் மாவட்ட விவசாயிகள். கடன் ஒன்று வாங்கி நகையை வச்சு தான் சார் பயிர் பண்ணுறோம். ஒரு ஏக்கருக்கு 15,000 20,000 வரைக்கும் செலவாகுது சார். இப்போ 4 ஏக்கர் நான் சோளம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் சார் இருக்குது. கடன் வாங்கி விளைவித்த பயிரும் விளையாமல் போனதால் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் செய்வதறியாது தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் தங்களை அரசு காக்க வேண்டும் என்று கோருகின்றனர் விவசாயிகள். இந்த மழை இல்லாத வறட்சியின் காரணமாக 5 ஏக்கரில் எனக்கு 75,000 நான் செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது கஷ்டப்படுறேன். தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே சுற்றுப்பயணம் சொல்லி அதிகாரிகள் ஏதாவது பார்த்து வறட்சி நிவாரணம் வழங்கினா நல்லாயிருக்கும். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களை கடன் சுமையிலிருந்து மீட்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கடலூர் மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜா.